ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூண்டு முறுக்கு. அங்கே நான் சின்ன சின்னதாக முறுக்காட்டு சுட்டு வச்சுருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்து நம்மளுக்கு வாயு சேராது, அதனால் நான் பூண்டு முறுக்காட்டு செய்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பொடியாட்டம் முறிச்சு எடுத்துக்கலாம், பொடிச்சு எடுத்துக்கலாம். உடனே முறுமுறுன்னு ஆயிரும். நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். நான் சொன்ன அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் எப்படி செய்யலானே நம்ம பார்த்துக்குவோம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, தேவைக்கு நம்ம காரப்பொடி குறைவா போட்டால் போதும். பாருங்கள், நான் பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஓமமும் தண்ணியில் போட்டு அரை மணிக்குள்ளே வச்சுருக்கேன். என்னமோ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி நம்ம அந்த மாவில் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இந்த இதுக்கு காஞ்ச எண்ணெயை விடணும். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம இன்னும் வடிகட்டி எடுத்துருவோம். கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ஓமப்பொடி நம்ம பொடி இதாக இருக்கிறதுனால அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது கூட அந்த அரிசி மாவையும் போட்டு அரைச்சிருங்க. அரிசி மாவையும் போட்டு எல்லாம் சலித்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஆனாலும் இப்படி சலித்தா பூ போல் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தேவையான அளவு உப்பு இதில் போட்டு கரைச்சி எடுத்துடுங்க. இதில் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதை நம்ம இன்னும் உப்பு போட்டனால இன்னும் பாருங்கள் அரைச்சி எடுத்து விடுங்க. இதை 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச எண்ணெய் நம்ம எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா செஞ்சு எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைங்க. இப்படி நல்லா இப்படி இலக்கமாக பிசைஞ்சு வச்சுடுங்க. இருந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு புளியதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 2 பகுதியாக பிரித்து எடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஓமப்பொடியாக செய்யலை, ஓமப்பொடி முறுக்கா செய்யும். டீ கடையில் ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அதே முறுக்கை தான் நம்ம செய்யும். பாருங்க, முறுக்கு புளிஞ்சு வைக்கிறதுக்கு இப்படி நம்ம முறுக்கு புளிவோம்ல, அதே போல் எந்த தட்டிலையாவது நம்ம இப்படி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அது முறை நம்ம போட்டு எடுக்கணும். அப்படின்னா முறுக்கு ஷேப்லேயே வந்துடும். பாருங்க, நான் ஒன்று புளிஞ்சு கட்டேன். இப்படி புளிஞ்சு வச்சிடணும். சைடில் எடுத்து வச்சுருங்க. பாருங்க, இப்படி சின்ன சின்ன முறுக்கா சுற்றி வச்சுருங்க. நல்லா காய்ச்சிட்டு இப்போ நான் போடுவேன். அழகாக விழுந்துடும். எண்ணெய் தடவி வச்சுடுங்க. நல்லா முறுமுறுன்னு சீக்கிரமாக பொரிஞ்சிடும். திருப்பி போட்டு நல்லா வெந்தோடனே எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போவுமே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. பாருங்கள், இப்படியே வெள்ளை எடுக்கணுன்னா எடுத்துருங்க. நல்லா முறுமுறுன்னு டேஸ்டாகிட்டு இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நமக்கு ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாம் இப்படி சுட்டு எடுத்துகிட்டு காணிக்கேன். பூண்டு ஓமப்பொடி முறுக்கு தயாராகிட்டு. பாருங்கள், நான் இதை கொஞ்சம் பெருசாட்டும் சுட்டிருக்கேன். இங்கே இப்படி சின்ன சின்னதாக சுட்டு கொடுத்தா சின்ன பிள்ளைகள் அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உடனே புரிஞ்சிடும். நல்லா டேஸ்ட்டாக உப்பு, காரம், பூண்டு வாசனை, அந்த ஓமம் வாசனை எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.